வி ஆர் இன் எ லூப். நம்ம ஒரு சூழல்ல சிக்கிட்டு இருக்கோம். அந்த சூழல்ல இருந்து மீண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுல இருந்து நம்ம மீண்டு வராம அதே இடத்துலயே இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியறது இல்ல. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில, அரசியல்ல, தேர்தல்ல எல்லாத்துலயும் தான் நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு போராட்டங்கள், அணு உலைக்கான போராட்டமா இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், ஊழலுக்கு எதிரான போராட்டமா இருக்கட்டும், அரசு ஊழியர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், அப்படின்னு பல போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கே தவிர திருப்பி திருப்பி இது ஆரம்பிச்ச இடத்துல நம்ம நிக்கிற மாதிரியே தான் நிலைமை இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது ஒரு பரமபத விளையாட்டுல நம்ம காயை எப்படியா நகர்த்தி அந்த இலக்கு அடையணும் அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டப்பட்டு ஏணியில ஏறி நம்ம அந்த இலக்கு அடையும் போது திருப்பி பாம்போடைய வாயில போய் ஆரம்பிச்ச இடத்துல நிற்போம். இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம எல்லாருடைய பெரும்பாலான மக்களுடைய நிலைமையா இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஹவு டு பிரேக் திஸ் லூப்? நான் பாரதி கண்ணன் தொடர்ச்சியா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், இன்னைக்கு சமூகம் சார்ந்தா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தா இருக்கட்டும், இந்த சிக்கல்களை என்னுடைய அனுபவத்துல இருந்து நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன முயற்சியாக இந்த காணொலிகளை பதிவு பண்றேன். ஸோ இந்த சூழல்ல 1000 பூக்கள் பூக்கட்டும், 1000 கருத்துக்கள் மோதட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் ஆனா இந்த கருத்துக்கள்லாம் மோதின பிறகு ஒரு சரியான கருத்தை நோக்கி நம்ம போறோமா? அது எப்படி அதை சாத்தியப்படுத்துது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் குறிப்பாக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகள்லாம் வெளில வர முடியாத அளவுக்கு ஒரு லூப்ல இருக்கும். நம்மளும் ஏதோ ஒரு வேலையில நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்கணும், அந்த வேலைகளில் நமக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு மன நிறைவு தேவைப்படுறது. ஓகே, நம்ம செஞ்சிருக்கோம், இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கோம் அப்படின்லாம் இல்லாம இன்னைக்கு ஆரம்பிச்ச இடத்துலயே நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ எதுக்குதான் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா? அப்போ இது என்ன பண்ணும்? எப்படி இந்த லூப்பை பிரேக் பண்றது அப்படின்றதான் வாழ்க்கை முழுக்க இதான் போராட்டம். நம்ம அந்த சூழல்ல இருந்து வெளில வரதுக்கு, நம்ம இல்லைன்னா அடுத்த தலைமுறையை வெளில கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை தான் காலங்காலமாக மனித சமூகம் ஈடுபடுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இந்த லூப்பை எப்படி பிரேக் பண்ண